ஏன் சார் இந்த படத்தை நடிச்சீங்க? ஹாய் காய்ஸ், விஸ்வநாதன் சன் மூவி ரிவ்யூ பார்க்கலாமா? ஏன் சார் இந்த படத்தை நடிச்சீங்க? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு அந்த மூவி பார்த்தோன்னே. ஏன்னா நான் ட்ரைலர் பார்க்கும்போது சூர்யாவுக்கு வந்து 40 ஏஜ், நமிதாக்கு வந்து 20 ஏஜ், அந்த இது மாதிரி தான் பார்த்தேன். பட் அந்த படத்தில் அவர் அப்படி இல்லைங்க. அதை விட அழகாக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு 30+ மாதிரி இருந்தார். எனக்கு போனால் 30 கீழே கூட போவேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ அழகாக இருந்தார். ஸோ ரசித்தேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு மூவி. ஏன்னா சூர்யா ஃபேன்ஸ்க்கு மட்டும் சூப்பராக இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஃபேமிலி கண்டென்ட் பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஏன்னா அதில் வந்து மதர் எமோஷனல் இருக்குது, ஃபாதர் எமோஷனல் இருக்குது, சன் இருக்குது, அப்புறமேட்டு லவ், சீக்ரெட் லவ்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் காமெடிஸ். யாருக்கு இந்த நம்ம எல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படமும் பிடிக்கும். அது நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த வாரிசும் விஸ்வநாத் சன்னும் ஒரே மாதிரி இருக்குன்னு. பட் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் அப்படி இல்லை. ரெண்டும் டிஃப்ரெண்ட் கண்டென்ட். ஆனால் ரெண்டுமே நல்ல மூவி தான். ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கண்டென்ட். ஸோ ஆனால் நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. நான் வந்து கருப்பு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்தார், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதுவுமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு விஷயத்தில் கருப்பு படம் எனக்கு எல்லாருக்கும் கருப்பு படம் வந்து சேம். ஆனால் எனக்கு வந்து கருப்பு படத்தை விட இந்த ஒரு படம் வந்து மேலே அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக இருந்தார், சூப்பராக இருந்துச்சு படமே. கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துட்டு வந்து கீழே நம்மளால சொல்லுவாங்க, யாரும் பேட் கமெண்ட் பண்ணக்கூடாது, பண்ணீங்க ஒன்று பிடிச்ச எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மதர் லவ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அது மாதிரி சன்னு யார் யாருக்கு இருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். லவ், சீக்ரெட் லவ் செம்மையாக இருந்துச்சு சத்தியமாக. காமெடியும் இருந்துச்சு. அவங்க எப்படி சொல்றது, எவ்வளோக்கு எவ்வளோ சூரிய சார் அழுந்தாரோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நானும் அழுதேன். ஏன்னா அந்த சீன்லாம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் அவளை மட்டும்தான் நினைக்க முடியும்னு அவர் காமிச்சிட்டாரு. ஸோ ஐ ப்ரௌட்லி சே நான் ஒரு சூர்யா சார் ஃபேன்னு. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தார். யார் யார் சூர்யா சார் ஃபேனோ அவங்க கீழே வந்து ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அவரை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன் சார் இந்த படத்தை நடிச்சீங்க? ஹாய் காய்ஸ், விஸ்வநாதன் சன் மூவி ரிவ்யூ பார்க்கலாமா? ஏன் சார் இந்த படத்தை நடிச்சீங்க? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு அந்த மூவி பார்த்தோன்னே. ஏன்னா நான் ட்ரைலர் பார்க்கும்போது சூர்யாவுக்கு வந்து 40 ஏஜ், நமிதாக்கு வந்து 20 ஏஜ், அந்த இது மாதிரி தான் பார்த்தேன். பட் அந்த படத்தில் அவர் அப்படி இல்லைங்க. அதை விட அழகாக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு 30+ மாதிரி இருந்தார். எனக்கு போனால் 30 கீழே கூட போவேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ அழகாக இருந்தார். ஸோ ரசித்தேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு மூவி. ஏன்னா சூர்யா ஃபேன்ஸ்க்கு மட்டும் சூப்பராக இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஃபேமிலி கண்டென்ட் பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே